சுரேஷ், இவங்க இறந்துட்டாங்க. கோமால இருந்தவங்க திரும்ப நினைவே வராம இந்த மாதிரி நடக்கிறது வழக்கம்தான். பட் எல்லாருக்குமே இல்ல. ஓ மை காட். மிஸ்டர் சுரேஷ், இந்த பொண்ணு யாரு என்னன்னு விவரம் தெரியாம இந்த ஹாஸ்பிடல்ல வந்து சேர்ந்தாங்க. இப்ப வரைக்கும் இந்த பொண்ணோட ரிலேஷன் சொல்லிக்கிட்டு யாருமே இங்க வரல. ஆனா 2-3 தடவை நீங்க தான் வந்து பார்த்துட்டு போயிருக்கீங்க. சார், நான் போலீஸ்காரன் சார்னா சந்தேகம் வரதா செய்யும். இந்த பொண்ணோட போன்ல உங்க நம்பர் இருந்தப்பவே நான் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். நீங்க சொன்னதை நம்பி அப்ப உங்ககிட்ட எதுவும் கேட்காம விட்டுட்டேன். இப்ப அந்த பொண்ணு செத்து போச்சு. இப்பவும் அந்த பொண்ணை தெரியாதுன்னு சொல்ல போறீங்களா சார்? என்ன சார் பேசுறீங்க நீங்க? நீங்க சொல்றத பார்த்தா இவ இறந்ததுக்கு என் ஹஸ்பண்ட் தான் காரணம்னு சொல்லுவீங்க போல இருக்கே. Why not? யாரோ இந்த பொண்ணை சாகடிக்க பார்த்து தப்பி தவறி இந்த பொண்ணு உயிர் பொழைச்சு இந்த ஹாஸ்பிடல்ல வந்து சேர்ந்திருக்காங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு பயம் இருக்க தானே செய்யும். இல்லனா சம்பந்தம் இல்லாம ஒருத்தைய பாக்குறதுக்கு எதுக்காக ஒருத்தன் திரும்ப திரும்ப இந்த ஹாஸ்பிடலுக்கு வரணும்? சம்பந்தம் இருக்கு இன்ஸ்பெக்டர். சம்பந்தம் இருக்கு இன்ஸ்பெக்டர். ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்களா? அம்மா, நீங்க யாருமா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் இன்ஸ்பெக்டர். இவ என் பொண்ணுதான். இவ பேரு காவியா. இதோ நிக்கிறாரே சுரேஷ், இவரு என் மூத்த பொண்ண கட்டிக்கிட்டவர். கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜில் இங்க வந்து அட்மிட் ஆனப்ப 2-3 தடவை இவரு தான் வந்து இங்க பாத்துட்டு போயிருக்காரு. அதனாலதான் இவரு பேர்ல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இல்லங்க, நான் உங்களுக்கு முழு கதையும் சொல்லியே ஆகணும். என் பொண்ணு ஆக்சிடென்ட்ல தான் செத்தா. அதுக்கு நிச்சயமா இவர் காரணம் இல்ல. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்சிருந்தா என் மாப்பிள்ள காப்பாத்தணும்னு தான் நினைச்சிருப்பாரு. அவர் கொல்ற ஆள் இல்லங்க. 2 பொண்ணை பெத்தேன். 2 பேரையுமே ஆக்சிடென்ட்ல பறி கொடுத்துட்டேன். என் வேதனையை நினைச்சு பாருங்க. பொண்ணு போயிட்டாளேன்னு கதறி அழக்கூட என் கண்ணுல கண்ணீர் இல்ல. ஏமா, ஏன் இப்படி சொல்றீங்க? வேற எப்படிம்மா சொல்ல முடியும்? என் மூத்த பொண்ணு ஒரு குடிகாரி. அவளை கட்டிக்கிட்டு இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்தை நான் என் கண்ணால பார்த்தேன். அவ செத்ததுக்கு அப்புறம் இவரு நல்லா இருக்கணும்னு தினம் தினம் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா தன்னோட அக்கா செத்ததையே தன்னோட ஆதாயத்துக்கு பயன்படுத்த நினைச்சு இவ என் மாப்பிள்ளை கிட்ட பணம் கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்கா. இந்த விஷயம் லேட்டா தான் எனக்கு தெரிய வந்தது. லட்ச லட்சமா பணத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட தான் காட்டுவா. எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போய் ஜாலியா வாழலாம் வான்னு தினம் என்ன நச்சரிப்பா. வேணாண்டி பாவி, இது பாவப்பட்ட காசு, உன்னை பொசிக்கிறோன்னு நான் இத அவளுக்கு எடுத்து சொல்லாத நாளே கிடையாது. ஆனா என் பொண்ணு கேக்கல. இந்த மனுஷனை மிரட்டி மிரட்டியே இவ எத்தனையோ லட்சம் சம்பாதிச்சிட்டா. அந்த பாவத்துக்கு கூலியாதான் ஆண்டவன் இவளுக்கு சாவ கொடுத்திருக்கா. இன்ஸ்பெக்டர், இவர் மேல எந்த தப்பும் இல்ல. என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்திருக்கும் போதுதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. அப்ப இந்த மனுஷன் எங்க இருந்தாருன்னு கூட எனக்கு தெரியாது. இவர் கண்ணுல படாம இருக்கத்தான் என் வீட்டுக்கு வந்ததா அவ சொன்னா.
நான் ஒத்துக்காம சண்டை போட்டேன். பணத்தை கொண்டு போய் மரியாதையை திருப்பி கொடுன்னு மிரட்டி அவளை அனுப்பி வச்சேன். வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு என்கிட்ட கோச்சுக்கிட்டு தான் அவ வீட்டை விட்டு வெளியே போனா. அப்பதான் ஆக்சிடென்ட் நடந்தது. நேர்ல பார்த்த ஒருத்தர் நேத்து ராத்திரி தான் என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னாரு. என்னாச்சு எங்க இருக்கான்னு தெரியாம தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்து சேர்றதுக்கு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. இவரை விட்டுடுங்க இன்ஸ்பெக்டர், இந்த மனுஷன் சொக்க தங்கம். என் 2 பொண்ணுங்களாலையும் இவரு ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாரு. இனிமேலாவது இவரு நல்லா இருக்கணும். என் பொண்ணு பணத்தை என்கிட்டயே கொடுத்துருங்க. அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை நானே செஞ்சுட்டு போறேன். சூர்யா, என்ன சூர்யா, தூக்கம் வரலையா? வரமாட்டேங்குது. ஏன் சூர்யா அப்படி பேசுறீங்க? கடுப்பா இருக்கேன் காயத்ரி, வேற எந்த ரீசனும் இல்ல. சத்தியமா சொல்றேன் காயத்ரி, இன்னைக்கு அந்த சுப்பு அங்க வந்துட்டு போனதுல இருந்து என் தலைய வெடிச்சிடும் போல இருக்கு. அவ என்னமோ திட்டம் போட்டு ஏதோ பிளான் பண்றாளோன்னு எனக்கு தோணுது. சூர்யா ப்ளீஸ், அதான் சொல்லிட்டீங்கல்ல, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, விட்டுடுங்களேன். ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? எப்படி காயத்ரி சும்மா இருக்க முடியும்? அவ என்ன முட்டாளாக்குறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவ என்ன செய்யறான்னு என்ன பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? ப்ளீஸ் சூர்யா, விட்டுடுங்க. சுப்பு அப்படி ஆசைப்பட்டு வந்திருந்தாலும், விஷயம் தெரிஞ்சே வந்திருந்தாலும் அதுல ஒன்னும் தப்பில்லையே. ஏன்னா அவளும் உங்களோட வைஃப் தானே. பாத்தீங்களா, முறைக்கிறீங்க. இப்படி முறைப்புல தான் ஆரம்பிக்கும், அப்புறம் சின்ன சின்ன சண்டையில டெவலப் ஆகும். நீங்க முறைக்கிறத கண்ட்ரோல் பண்ணாலே நமக்குள்ள சண்டை வர்றது குறையும். நான் முறைக்காம இருக்கிற அளவுக்கு மத்தவங்களும் நடந்துக்கணும். நல்லவரா இல்ல கெட்டவரா? நீ ஃபர்ஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கா எப்படி தெரியுமா? ஐயர் இல்ல, தீனியே காணோம். புறா கூட தான் காணும். கமிஷனரா வரல. அப்ப பிளம்பரா வந்திருக்கீங்க. இனிமே எல்லாம் அப்படிதான் வேற. 4 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்றதுல தப்பே இல்லை. என்னப்பா சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன பண்ணுவோம்? சூர்யா, போன். யாரு? சுப்பு. பேசுங்க சூர்யா, பேசுறதுனால ஒன்னும் தப்பில்ல. ஹலோ. சாப்பிட்டீங்களா சூர்யா? படுத்துட்டீங்களா? ஏய், என்ன வேணும் உனக்கு? எனக்கு எதுவும் வேண்டாம். உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு தோணுச்சு, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். எதுக்கு? எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா லைஃப்ல இன்னைக்கு அளவுக்கு நான் என்னைக்குமே சந்தோஷமா இருந்ததே இல்லை சூர்யா. நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. நான் கோயிலுக்கு அந்த பக்கமா வந்துட்டு இருந்தப்போ தற்செயலா நீங்களும் பார்ட்டிக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி, வந்த பார்த்த பேசின, நானும் வரேன்னு சொன்னேன். நான் உன்னை கூட்டிட்டு போனேன், அவ்வளவுதான். எதுக்கு திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசி என்ன கடுப்பேத்திட்டு இருக்க? அப்படி சொல்லாதீங்க சூர்யா. என்ன பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம். சொல்ல போனா பெரிய அச்சீவ்மெண்ட். உங்களோட வைஃபா உங்க கொலீக்ஸ் எல்லாருக்கும் நடுவுல
நானும் வளைய வந்தது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எத்தனையோ பேர் என்ன யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க, என்னென்னமோ பேசினாங்க. நானும் சந்தோஷமா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் எனக்கு லைஃப்ல கிடைச்சதே இல்ல சூர்யா. சரி இப்ப என்ன பண்ணோன்றதுக்கு? என்ன சூர்யா இப்படி பேசுறீங்க? நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? லுக், நீ வந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்ட போயிட்டு. தயவு செஞ்சு நீ இத்தோட விட்டானா நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தூங்கணும். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சூர்யா, நீங்க தூங்குங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அங்க சின்னதா குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஒண்ணு நடத்துனாங்களே, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? உங்க ஹஸ்பண்ட் உங்களை எதுக்கெல்லாம் பாராட்டுவாரு? உங்க ஹஸ்பண்டுக்கு எதுக்கெல்லாம் கோபம் வரும்? நீங்க எப்படி சமாதானப்படுத்துவீங்க? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கெல்லாம் நானும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வார்த்தைக்கு வார்த்தை உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லி சொல்லி எப்படி சொல்றது, இதெல்லாம் சின்ன விஷயம் அல்ப விஷயம்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா என்னால அப்படி நினைக்க முடியல சூர்யா. இனிமே உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டு நானே விலகி போனாலும் சட்டுன்னு யாரோ தரைய பெருக்கி கழுவி விட்ட மாதிரி மனசுக்குள்ள இருந்த எத்தனையோ குழப்பத்தை கழுவி விட்டு புதுசா வந்து கோலம் போடுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்டாப் இட், நான் தூங்கணும். தூங்குங்க சூர்யா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக ஃபோன் பண்ணல. ஆனா கோர்வையா என்னால பேச முடியலனாலும் என் சந்தோஷத்தை உங்களுக்கு புரிய வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களால எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் இந்த ஜென்மம் முழுக்க தாங்கும் சூர்யா. சரி, நான் வச்சிரட்டுமா? வெச்சு தொலை. ஏன் சூர்யா இவ்ளோ கோவமா பேசுறீங்க? இதோ பாரு, அவளுக்கு சொன்னதா உனக்கும் சொல்றேன். நான் தூங்கணும். என்ன மன்னிச்சிடுங்க சுரேஷ். அந்த கையில் ஒரு குடிகாரியா இருந்தது கூட சகிச்சுக்கலாம் போல இருக்கு. நான் அதை விட மோசமான சந்தேகக்காரியா இருந்திருக்கேன்ல. சேச்சே, ஏன் இப்படிலாம் பேசுற? நான் ஒண்ணு தப்பாவே நினைக்கல. உன் இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. இல்லங்க, உங்களை முதல்ல மீட் பண்ணப்போ உங்களை பத்தி ஒரு பிரமிப்பு இருந்துச்சு. இப்படி கூட ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. நீங்க என்ன காதலிக்கிறேன்னு சொன்னப்போ நான் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சேன் தெரியுமா? என்னோட கடந்த காலம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சப்போ நீங்க அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்ட விதத்தை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்களான்னு நினைச்சேன். கல்யாணம் வரைக்கும் ஒரு ரசிகையா தான் நான் உங்களை கவனிச்சேன். ஆனா எப்போ நீங்க ஏன் புருஷன் ஏன் சொத்துன்னு மனசுல தோணுச்சோ அப்பவே நான் வேறையா மாறிட்டேன். உங்களை பார்த்து பிரமிச்சு போன விஷயம் எல்லாம் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு எனக்கு கண்ணாம்பூச்சி காட்ட ஆரம்பிச்சது.
ஒரு சராசரி பொண்டாட்டியா நானும் நடந்துக்க ஆரம்பிச்சேன். என்னோட சந்தேகம் அந்த சராசரி தனத்தோட வெளிப்பாடுதான். சராசரி இருக்கிறதுல தப்பு இல்ல ரேணுகா. சொல்ல போனா மனசுல இருக்கிற சும்மா எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறதுல சராசரிகளோட திறமை புத்திசாலிங்களுக்கு இருக்காத. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போச்சு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல காவியோட அம்மா பேசினது கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம்னு தோணிடுச்சு. இனிமேல் லைஃப்ல சாகுற வரைக்கும் நான் உங்களை சந்தேகப்பட மாட்டேங்க. அவளா அவளா இவள்தான் அவளா எனக்குள் இருக்கும் உயிர்தான் இவளா கனவில் வந்த தேவதை தானா கண்கள் கண்ட தாரகை தானா உயிரில் தீட்டிய ஓவியம் தானா எந்தன் பாதி நீ இவள் தானா அடடா அடடா எனக்கென பிறந்தவளா. இந்த கவிதா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. நீ நல்லா யோசிச்சு பாரு. அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. தயவு செஞ்சு நீ இதை புரிஞ்சுக்கோ. கவிதா ரொம்ப தப்பானவ. கவிதா, என்ன நீ? உன்கிட்ட போன் இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாதே. அது அது வந்து ஆக்சுவலி நேத்துக்கு வரைக்கும் என்கிட்ட போன் இல்ல நீ. அது வந்து பெரியப்பா வாங்கி கொடுத்தாரா நீ?
மாமாவா? சொல்லவே இல்ல. எப்ப வாங்கி கொடுத்தாரு? நேத்து தான் அண்ணி. நேத்து ஈவினிங் தான் வாங்கி கொடுத்தாரு. நான் தான் கேட்டுட்டு இருந்தேன். ஃபோன் இல்லாம அவசரத்துக்கு பாட்டி கிட்ட பேசணும்னா கூட கஷ்டமா இருக்கு பெரியப்பா. சின்னதா விலை கம்மியா ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நேத்திக்கு தான் பெரியப்பாக்கு ஞாபகம் வந்திருக்கு போல இருக்கு. வர வழியில ஏதோ ஒரு ஃபோன் கடையை பார்த்தேன். நீ சொன்னது ஞாபகம் வந்ததுன்னு இந்த போனை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நீ. நீங்களே பாத்தீங்கல்ல, இன்னும் எந்த நம்பரும் சேவ் பண்ணல. சரி, நல்லா இருக்கு. பத்திரமா வச்சுக்கோ. மாமா போன் வாங்கி கொடுத்தாரா?